ஐயோ சாமி, ஐயோ சாமி, நீ எனக்கு வேணாம். பொய் பொய்யா சொல்லி மாத்தியது போதும். மனசாட்சியை நீ விலை பேசினாய். அட நீ சொல்லு, நீ மனுஷனாம். ஐயோ சாமி, நீ எனக்கு வேண்டாம். உங்களை கூட்ட கூட பெரிய ஊறிப்பட்ட கஞ்சலா கிடக்கு. இது கஞ்சல் நின்று ஒவ்வொரு நாளும் கஞ்சல் கூட்டி கூட்டி களைச்சு போனேன். என்ன செய்கிறது? இங்க பேரன் இப்படி கஞ்சலா கிடக்கு. பாக்குற நேரமெல்லாம் கண்ணுக்கு ஒரே கஞ்சல் தான். இங்க பாரு, நான் வெளிநாட்டுல நின்று 6 மாசம் நின்று வந்தனா. அங்க நிலங்களை பார்க்கவே நல்லா ஆசையா கிடக்கு. நல்ல வடிவு. அந்த வீடு வாசல்ல பார்த்தாலே சோறு போட்டு சாப்பிடலாம் போல அந்த இருக்குது அந்த இடம். இங்க என்ன கூட்ட 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 கூட ஒரே கஞ்சல் கஞ்சல் வீடுகள். என்ன இந்த வளவுகள் இப்படி கிடந்தால் நெடுக சின்னப்பு தானே வெறும் கூட்ட கூட்ட கஞ்சல். அது இவ்வளவு கஞ்சலும் ஒவ்வொரு நாளும் என்னால கூட்டே இல்லாது. அது என் சம்பளத்துக்கு பிடிச்சென்றாலும் இதை கூட்டி விற்போம். என்ன செய்கிறது? இப்படி நெடுக நான் கூட்டி 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 களைச்சு போனேன். நெடுக குப்பை வந்தோன்னு தான் நிக்குது. இப்படி வெளிநாட்டுல இப்படி இருந்தனா இங்க வந்தோன்னா காலெல்லாம் செம்பட பிடிச்சு என்ன காலில் ஏதோ காட்டி இருக்கிற காயங்கியமோ? அது காயம் இல்லையடா தம்பி. நான் 6 மாசம் வெளிநாட்டுல போய் நின்று நான் தானே. அப்ப புள்ளிகள் இந்த காலை பார்த்துட்டு அம்மாண்ட கால் இப்படி செம்படையா கிடக்குதுன்னு சொல்லிச்சுகள். சொல்லி போட ஐயோ அம்மாவை கூட்டிக்கிட்டு கடையில கொண்டே எல்லாம் வடிவா கிளீன் பண்ணி அதுக்கு எவ்வளவு காசோட முடிஞ்சது தம்பி. என்னடா நமக்கு என்ன தெரியும்? அப்படி முடிஞ்சுவாதான் பேந்தும் அம்மா இங்க வந்து பேந்தும் புழுதியோட வந்துருவா வந்து போட்டுதான் நான் பயத்துல சொப்பின் கட்டி கொண்டு கூட்டுறேன். ஓ இந்த மனுஷி மேர மரியாதவனுக்கு இல்ல புடுங்கி காட்டு. அப்ப நெய் அப்ப நீ நான் நினைச்சதானே இந்த காலில் ஏதோ காயம் வந்து போட்டுதானே நான் நினைச்சேன். அப்படி எனக்கு ஒரு காயமும் இல்ல. அப்ப இனி போவேக்குள்ள இந்த காலில் ஊத்த பிறலாம தான் போக வேணும். அப்படித்தான் போகணும், ஊத்த பிறலாம. அப்போ நீ முந்தியெல்லாம் இந்த தோட்டங்கள் இதுகளெல்லாம் செய்யக்குள்ள இந்த சேத்து காலோட கூட வீட்டுக்கு எல்லாம் நடந்து போனேதானே. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம். அப்ப அந்த காலம் இதுக்கு இப்ப வெளிநாட்டு போனோம்னா எங்கட இந்த காலத்தை எல்லாம் மறந்து போகணும். மாத்த வேணும் தம்பி. அங்க பாக்கணும் வெள்ள காட்ட காலுகளை, நல்ல உள்ள காலுகள். அப்ப எங்கட கால்களை பார்த்துட்டு எங்கட பிள்ளைகளுக்கு பக்கம் தானே அங்கட வெள்ளக்காரன் கால்கள் இப்படி கிடக்க. இது என்ன அம்மாண்ட கால் இப்படி செம்படையா கிடக்கன்னு நினைப்பாங்களோ இல்லையோ. அதுக்காண்டித்தான் நான் பேருந்து மீண்டும் போறதா இருந்தால் வடிவா போகணும்னு தான் நான் சொல்றேன். அப்ப நீ திருப்பியும் போக போறியான? தம்பி நான் போகத்தான் போறேன். என்னோட இஞ்சி 6 மாசம், அங்கே 6 மாசம் போகத்தான் போறேன். அப்படி நடுகா போய் போய் வர உனக்கு அங்க அங்க விசா கிடைச்சிருக்கு என்ன? அதான் நான் இந்த அங்க போய் ரங்கினுடனே பேருந்து மதலுக்கு புழுதியோட காலோட போனால் அதுகள் மீண்டும் திரும்ப 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 எனக்கு சில லட்சக்கணக்கில் சில வலிக்குங்களே. புள்ளிகள் பாவம் தான், உழைப்புகளும் இல்ல நேரங்கள்ல. அதான் நான் இந்த சொப்பினா கட்டி இருக்கிறேன். நீ சொப்பின் பேக்கு கட்டி வேலை செய்யறான்னு அங்க பிள்ளைகளுக்கு தெரியுமே? அதுகளுக்கு தெரியாது. ஏண்டா நான் இஞ்சதானே புழுதி இதாண்டு போட மாட்டேன். நான் சொப்பின் பேக் கட்டி இருக்கிறேன். அங்க போய் சப்பாத்து தானே போடுவேன். அப்ப பிள்ளைகள் அதை இப்ப காலை பார்க்கட்டேன். கழுவி இருந்தா முதல் போயிருக்கும் தானே. அது போவாது. நல்ல சவுக்காரம் போட்டு பொச்சு போட்டு உறாஞ்சினா, பொச்சு மட்டை போட்டு உறாஞ்சினா இப்போ நல்ல வடி வெள்ளையா வருமேண்ணா. அப்படி வராது. வெள்ளைக்காரன் கால் மாதிரி வரமாண்ணா. நீ போட்டு மண் எப்படி உறைஞ்சினாலும் சோப்பு போட்டாலும் ஒன்றுக்கும் சரி வராது. இந்த மண் மண் செம்பாடு. இந்த கால் கழுவுறதுக்கு லட்சத்தை அங்க கொடுத்துருக்குற. என்னட்ட தந்திருந்தா நான் இந்த ஒரு பொச்சோடையும் சவுக்காரத்தோடையும் இந்த கால் பாட்டி உறைஞ்சி கழுவிடுறேன். வெள்ளைக்காரன் காலாக்கி தந்திருப்பேன் நானு. இந்த வெளிநாட்டை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் உனக்கு விளங்காது. ஆனபடியே அந்த விசக்கதையில விட்டுட்டு இந்த வளவு இதுல கூட்டி வடிவார கிடங்க பட்டி எல்லாம்
தள்ளி விட்டு மூடுறது. இவ்வளவு வேலையை முதல்ல செய்யறதுக்கு இவ்வளவு சம்பளம் கேட்குற? 3000 ரூபாய் சம்பளம் போகுது. நீங்க சாப்பாடும் தரவும். சாப்பாடும் தரவணுமே. ஓ, நான் சொல்றபடி 2500 ரூபாய் தரலாம். சாப்பாடு இல்லாம 2 நேரம் தண்ணி தருவேன். நீங்க வீட்டை போய் சாப்பிடுங்க. இப்ப இங்க அங்கத்தே மாதிரி இல்லைன்னா இங்க விலை விற்கிற சாமான்கள் விற்கிற விலை இல்லைன்னா அந்த சம்பளம் கட்டாதானே. 2500 ரூபாய் நல்லா காணும். 2500 ரூபாய்க்கு ஒரு தரம் வேலை செய்ய வர மாட்டாங்க. அப்படின்னா எதிரே பிடிக்கல. நான் அகல நீ ஒரு தரம் அந்த சம்பளத்தை பிடிக்க மாட்டேன். அது முந்தி தானே அப்படி நடந்தது. இப்ப சாமான்கள் எல்லாம் விலை கூடி போச்சு. 2500 ரூபாய்க்கு ஒரு தரம் வேலைக்கு வர மாட்டாங்க. 3000 ரூபாய் தானே நான் படிவா இந்த இதெல்லாம் கிளியரா படிவா வேலை செய்ததல்ல. அப்படியே சொல்றேன். இதுக்குள்ள கிடக்குற வேலை ஒரு 2 நாள் வேலை நான் நல்ல கிடங்கு பட்டி இந்த கஞ்சல் எல்லாம் தாக்குறேன். எல்லாம் படிவா நீட்டா செய்தாகும். சரியோ 3000 ரூபாய் தான் நான் வருவேன். அப்ப நான் யோசிச்சு சொல்றேன். வெள்ளக்காரந்த வேலை மாதிரி நீயும் நீட்டா செய்து. நான் நல்ல நீட்டா செய்வேன். சரியோ, நீ எனக்கு இப்ப கேட்ட காசை தானே நான் இப்படி இப்ப குறைச்சு கேக்குற. அதுனா உள்ள காசை தானே நம்பி தருவேன். நான் எல்லாரும் கொடுக்குற மாதிரி தானே உலகம் தருவேன். பரவாயில்ல. இதுக்கு மிஞ்சி நீ கூட கடை நான் என்ன, நாங்களே கடையில் எடுத்தா நான் சாப்பிடுறேன். நீ இப்ப வீட்டை போய் சாப்பிடலாம் தானே. சரியாண்ணா, நான் 2500 ரூபாய் போதாது. சரி பரவாயில்ல, நான் செய்யறேன். ஆனா எனக்கு நாளைக்கு நேரம் இல்ல. நாளண்டைக்கு தான் நான் வேலை செய்ய வருவேன். வருவியோ? நாளண்டை இப்படி ஒரு 8 மணிக்குள்ள வருவேன் வேலைக்கு. கட்டாயம். கட்டாயமா வருவேன். பார்த்துட்டு இருப்பேன். நீ பார்க்க தேவையில்லைன்னு நான் வருவேன். நான் சொன்னதான் நான் வருவேன். இப்படியா 8 மணிக்கு இங்க வந்து நிப்பேன். அல்ல பெரிய கிடங்க பட்டி இந்த கஞ்சல் எல்லாத்தையும் வாழைச்செருகள் அதுகள் எல்லாத்தையும் வடிவா நீட்டா காஞ்ச வாழை இலையில எல்லாத்தையும் காஞ்ச சருகள் எல்லாத்தையும் கிடங்குக போட்டுட்டு வடிவா மூடி விடு. வடிவா நான் மூடி விடுறேன். பார்வைக்கு வடிவா இருக்கணும். அதான் நான் நல்ல வடிவா செய்து விடுறேன். சரியோ, நீ வேலை செய்யற இடத்த நான் கிட்டக்கலையும் வரமாட்டேன். எடுத்துட்டு தான் பாப்பேன். நான் சொப்பின் பேக் நீ எல்லாம் வேலை செய்து முடிஞ்ச அப்புறம்தான் நான் வருவேன். சொப்பின் பேக் எல்லாம் கட்டிக்கணும். அது அப்புறம் வருவேன். இல்லாடி போய் இந்த புழுதி அடைஞ்சு போவோம் இல்லையா காலையில. அப்ப நீ வடிவா செய்து முடிச்சுக்கொள். நான் வடிவா செய்து விடுறேன். நான் கிட்ட பார்க்க வர மாட்டேன். நீ வடிவா செய்து முடி. நான் அது அப்புறம் வந்து பாப்பேன். சரி சரி. நீ டெய்லி வந்து செய். நான் அப்புறம் இல்ல கன வேலைகள் கிடாக்குது. எனக்கு நேரம் உள்ள நேரத்துல வந்து நானும் போவணும் திரும்ப. அது நீ பூவா கடையில நான் செய்து தாரன். எனக்கு நேரம் உள்ள நேரத்துல நீ பூவா கடையில நான் வந்து இதுக்குள்ள கிடக்குற வேலை வேக்கெல்லாம் அடைக்கவும் கிடக்கு. அதெல்லாம் அடைக்க நான் திரும்ப போறேன். நான் அதை வடிவா நீட்டாக்கி இந்த கதவு மூன்று புளையா கிடக்குது கூட்டுகள் எல்லாத்தையும் வடிவா இருக்கா பண்ணி செய்து போட்டு நீ நான் போறேன் அங்க. சரி சரி, அதெல்லாம் நான் உனக்கு வடிவா செய்து தாரன். ஆனா நீ அவசரப்படுத்த கூடாது. சரியோ? நான் அவசரப்படுத்தல, நீதான் அவசரப்படுற கடை. நீ அண்டைய சொன்னதுதானே இன்னும் ஒரு மாசம் மட்டும் நிப்பேன். அந்த ஒரு மாசத்துக்கு இடையில நான் இவ்வளவும் வடிவா செய்து தாரன். செய்து தரணும் வடிவா. நீ போறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன எல்லாம் கிளியர் பண்ணி நீட்டா இருக்கும். நான் நீட்டா சரி, ஒட்டு பிரச்சனையும் இல்ல. கோழி கூட்டுக்கு 25-30 கோழிகளை வாங்கி விடணும். அடே, கோழி வாங்கி விடாது. இங்க நீ பேருந்து உங்க போக இங்க கல்லர் பிடிச்சு கொண்டு போடுவாங்க. கோழி வேண்டாம், அதுகள் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ இந்த வேலி சொல்றமா இல்ல, நீ தான் பிடிக்க வர போற இல்லையானே. நான் வர மாட்டேன். நான் ஆள் படிச்சுட்டு தானே போவேன். அண்ணே, நீ அது வீட்டுக்கு கமராவும் பூட்டி இருக்கிறாதானே, அது பிரச்சனை இல்லைன்னா நீ முதல் இந்த வேலி விராகளை அடைச்சு காணிங்க வடிவா துப்புரவாக்கி வச்சிரு. அதே புறாக நீ அடுத்த முறை விரையக்குள்ள கோழி வளர்க்கிறதா நான் வந்து போவேன். நீ வரையக்குள்ள சொல்ல நானே கோழி பிடிச்சு வந்ததான் எனக்கு. சரிதானே? சரி 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 சரி. அப்ப நான் இப்ப எனக்கு ஒரு அலுவல் ஒன்று கிடாக்கு. அப்ப நானும் முன்ன போட்டு வர நாளைக்கு 8 மணிக்கு நிப்பேன். நீங்க 8 மணிக்கு நிப்பேன். சரி, தண்ணி 2 நேரம் தாரேன். சரி சரி சரி. சாப்பாடு போய் அங்க நான் சாப்பாடு வீடு கிட்ட தானே நான் போய் சாப்பிடுவேன். ஒரு குறையும் இல்லையா? ஒரு குறையும். சரியான நான் போட்டு வாரன். நான் நாளண்டை வருவேன். சரியே, போட்டு வாரன். வணக்கம் வாயாடி உறவுகளே. இந்த வீடியோ பாக்குற நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கொஞ்சம் அமர்த்தி விடுங்க.
அடுத்த வீடியோவிலும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய். பாய். See you. See you.